السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده نستعينه نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في الكلام الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال الله تعالى في الكلام الكريم والفرقان المجيد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد اللهم صل على سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியமிக்க அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அன்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக, இன்னும் நமக்கு முன்னால் இந்த மார்க்கத்திற்காண்டி
தியாகங்கள் செய்து தன் வாழ்நாளை அர்ப்பணித்த எத்தனையோ நல்லடியார்கள் அவர்களின் மீதும் இன்று உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடிய அத்தனை தியாக மனப்பான்மையில அத்தனை நல்லோர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு உலகத்தையுமே மிகவும் அற்புதமாகவும் அழகாகவும் அதிசயமாகவும் படைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய படைப்பு இருக்குது, இதை சிந்தித்து அல்லாஹ்வை அறிவதற்காகதான் மிகவும் நுட்பமாகவும் அற்புதமாகவும் படைத்திருக்கின்றான். நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனையுமே அதிசயத்தோடு படைக்கப்பட்டிருக்கின்றது. இதை படைக்கக்கூடிய படைப்பாளன் இந்த அதிசயமான படைப்பை படைப்பதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னா, அல்லாஹ் பரிசுத்த குர்ஆன்ல சொல்லுகின்றான், அல்லாஹ் ஒன்றை படைக்க நாடிவிட்டால், ஒன்றை படைக்க அவன் அதாவது உறுதி செய்து விட்டால் என்ன சொல்வான் தெரியுமா? அல்லாஹ் ஒன்றை படைக்க நாடிவிட்டான் என்று சொன்னால், நம்மள மாதிரி ஒரு மெட்டீரியல் எடுத்து அதை ஒன்னோட கலந்து இன்னொரு மிஷின்ல போட்டு அப்படியெல்லாம் உருவாக்க வேண்டிய அவசியம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. அல்லாஹ் ஒன்றை படைக்க நாடிவிட்டால் அவன் சொல்வதெல்லாம் குன் ஃபயகுன், ஆகுக சொல்லுவான், ஆகிவிடும். இந்த பிரமாண்டமான வானத்தை ஆகுக என்றால் ஆகிவிட்டது, சூரியனை ஆகு என்றால் ஆகிவிட்டது. இந்த உலகத்துல எத்தனை ஆயிரம் கோடி படைப்புகள் இருக்கோ அத்தனை படைப்புகளுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ஆகுக, குன் ஃபயகுன் அப்படி சொல்லுவான், ஆகிவிடும். அல்லாஹ் பரிசுத்த குர்ஆன்ல பதிவு செய்கின்றான். அல்லாஹ் பரிபூர்ணமானவன், அவனுடைய ஞானம் பரிபூர்ணமானது, அவன் படைப்புகள் எல்லாமே பரிபூர்ணமானது. எந்த ஒரு படைப்பிலும் எந்த குறையும் யாரும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட படைப்புக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அப்படிப்பட்ட படைப்பாளர் இந்த முழு உலகத்திலையும் இன்னைக்கு 800 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். 800 கோடியை தாண்டி போய் கொண்டிருக்கின்றது. இந்த 800 கோடி மக்களையும் அல்லாஹ் தஆலா எவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான், எவ்வளவு அதிசயத்தோடு படைத்திருக்கின்றான். இந்த மனித படைப்புக்கு தேவையான அத்தனை விதமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அத்தனையுமே இந்த உலகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதனால சோதனை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை யாருன்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாகவும் கடவுளுடைய மகனாகவும் நம்பிக்கை கொண்ட அந்த மக்கள் தான் இந்த உலகத்துல எத்தனை எண்ணிக்கையில முதலிடத்துல இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல நம்ம முஸ்லிம்கள் இஸ்லாமியர் இருக்கிறோம். சவாலை யோசிச்சு பார்க்க வேண்டும். இந்த உலகத்துல அதிக எண்ணிக்கையில் வாழக்கூடிய இந்த ஈசா நபி மீது கடவுளாக ஏற்றுக்கொண்ட மக்கள், கடவுளுடைய மகனாக ஏற்றுக்கொண்ட மக்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்களே, இவர்கள் கொண்ட நம்பிக்கை சரியானதா, இவருடைய கொள்கை சரியானதா, அவருடைய கோட்பாடு சரியானதா அப்படி சொல்லி உலகத்துல யாருக்கும் சொல்றதுக்கு அருகதை கிடையாது. ஒரே ஒரு சமுதாயம் உலகத்துல ஈசா நபி மீது நம்பிக்கை கொண்ட மக்களை பார்த்து, நீங்கள் எந்த இடத்துல தடம்புரண்டு இருக்கீங்க, எந்த இடத்துல வழி தவறிருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தகுதி இருக்குன்னு சொன்னா அது முஸ்லிம் சமுதாயத்துக்கு மாத்திரம் தான் இருக்கு. ஏனால் அவர்கள் நம்பிக்கை கொண்ட ஈசா நபியை பற்றி அனைத்து விதமான டீடைல்ஸ் பரிசுத்த குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவ மக்கள் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த வேதத்துல கூட, அவங்களை வைத்திருக்கக்கூடிய புனித பைபிள் சொல்லக்கூடிய அந்த பைபிள்ல கூட இவ்வளவு விலாவரியான விளக்கம் கிடையாது. பரிசுத்த குர்ஆன்ல அவர்கள் யாரை கடவுளாக நம்பிக்கை கொண்டு, யாரை கடவுளுடைய பிள்ளையாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அந்த ஈசா நபியை பற்றி அதிகமான விளக்கங்களும் வரலாறுகளும் முழுக்க பரிசுத்த குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. ஈசா நபியை மாத்திரமல்ல, ஈசா நபியுடைய நன்னானியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஈசா நபியை பத்தி மாத்திரமல்ல, அவங்க அம்மா யாரு, அவங்க அம்மாவுடைய அம்மா யாரு, அவங்க அம்மாவுடைய அப்பா யாரு, அவங்க எந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள், இதை பற்றி எல்லாம் விலாவாரியாக தெளிவாக சொல்லப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் பரிசுத்த குர்ஆன். எவ்வளவோ காலங்கள் ஈசா நபியை பற்றி எல்லாம் மர்ம முடிச்சுகளை இந்த உலகத்தில் அவிழ்த்து விட்டு சத்தியத்தை உடைத்திருந்த மார்க்கம் இஸ்லாம். ஈசா நபி யார், அவர் என்ன இந்த உலகத்தில் எதுக்காண்டி வந்தார்கள், அவருடைய நோக்கம் என்ன பிரச்சாரம் செய்தார்கள், எப்படி மரணித்தார்கள், எங்கே இருக்கிறார்கள், எப்படி வருவார்கள், முழு விளக்கம் பரிசுத்த குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. விலாவாரியா கிறிஸ்துவ மக்களுக்கு நெருக்கமானவர்கள் முஸ்லிம்கள். ஐல சோதரர்களே, அவர்கள் தெரியாத வரலாறுகளை நாம சொல்லிக் கொடுக்கலாம், அவ்வளவு தெளிவு இருக்குது. பரிசுத்த குர்ஆன்ல 3வது அத்தியாயத்துல ஆல இம்ரானுடைய சந்ததிகள் சொல்லி
ஈசா நபியுடைய நன்னாம பத்தி, அவருடைய பாட்டனாரத்தை வரலாறை பத்தி அல்லாஹ் சொல்றான். யார் அவங்க? ஈசா நபிய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாய் பேர் என்ன, தந்தை பேர் என்ன? இம்ரான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை பேர் இம்ரான், அவருடைய தாயார் பேர் ஹன்னா. அவர் என்ன செய்தார்கள், எப்படி அவர்கள் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுத்தார்கள், இதை பத்தியான வரலாறு சொல்லப்பட்டிருக்குது. அதனால சகோதரர்களே, முஸ்லிம்கள் நாம் என்ன செய்யணும்? இந்த உலகத்துல ஒரு பெரும் எண்ணிக்கையில வாழக்கூடிய சமுதாயத்தை நேர்வழிப்படுத்தக்கூடிய கடமை நமக்கு இருக்கின்றது. அவ்வளவு தெளிவு இருக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை இருக்காங்களே, அவங்க தாய், அவங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப நாள் குழந்தை இல்ல. அதாவது இம்ரானுடைய அந்த தம்பதியாருக்கு குழந்தைகள் இல்ல. அவங்க நேர்ச்சி நேர்றாங்க, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா யா அல்லாஹ், இந்த பைத்துல் முகத்தஸ்ல நான் நேர்ச்சியாக என்ன செய்யறேன், பைத்துல் முகத்தஸ் சேவை காண்டி விட்டுறேன், ஊழியத்தை காண்டி விட்டுறேன், நேர்ச்சி நேர்றாங்க. ஆல இம்ரான்ல இந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்குது. நேர்ச்சி நேர்ந்தபடி அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கர்ப்பம் தரிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகு எதிர்பார்த்தாங்க. அல்லாஹ் தஆலா பெண் குழந்தை கொடுத்தா. அந்த பெண் குழந்தைக்கு மரியம் பேர் சூட்டினாங்க. அந்த பைத்துல் முகத்தஸ்ல அவங்க என்ன செஞ்சாங்க, ஊழியத்தை காண்டி விட்டுட்டாங்க. இந்த இடமெல்லாம் எங்க நடக்குது? அந்த அதாவது பைத்துல் நிக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீன ஏரியாவுல தான் அவங்களுடைய வரலாறு முழுக்க நடந்த சம்பவம் நடந்த இடங்கள். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பை அப்பொழுது பள்ளிவாசல் அந்த மஸ்ஜித் அந்த பைத்துல் முகத்தஸுடைய மத்திய அந்த பொறுப்புதாரியாக அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றெடுக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு வகையில உறவுக்காரர் தான். அவங்க வளர்த்தெடுக்கக்கூடிய அந்த வரலாறு பூரா அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஆல இம்ரான்ல சொல்லிட்டு வரப்போது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட ஒரு ஆபித், எப்படிப்பட்ட மனக்கஸ்தாலி என்று சொன்னால், அல்லாஹ்வை எல்லா நேரமே வணங்கிக் கொண்டே இருப்பார்கள். மிகப்பெரிய கற்புடையவர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல புகழ்ந்து சொல்றான். அனைத்து மூமின்களுக்கு முன்னுதாரணம் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அந்த அதாவது ஈசா நபியை தாயாரா பார்த்து சொல்றா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் மூமின்களுக்கு ஒரு முன்னுதாரணம். உலகத்தை பெண்களிலே சிறந்தவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அப்படிப்பட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸ்ல அவங்க வளர்ந்து வர்றாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, ஏஜ் அட்டன் பண்ணி பருவ வயது அடைந்த பின்னாடி அவர்களுக்கு தனியாக அறை ஒதுக்கப்படுகின்றது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உணவு கொடுத்து பராமரித்து போஷித்து வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இறை தூதருடைய பராமரிப்புல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, பள்ளிவாசலுடைய வேலையெல்லாம் பார்ப்பாங்க, பைத்துல் முகத்தஸுடைய சேவையெல்லாம் செய்துவிட்டு அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அறையில் ஒதுக்கிக் கொள்வார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க சொன்னா, சில நேரங்களில் உணவு எடுத்துக்கிட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறதுக்காண்டி அறைக்குள்ள போவாங்க. அறைக்குள்ள போனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் உணவு சாப்பிட்டு பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. பெரிய அதிசயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படிப்பட்ட பழங்கள் என்று சொன்னால், அந்த சீசன்ல விளையாத பழம், அந்த காலகட்டத்தில் கிடைக்காத பழம், அப்படிப்பட்ட பழத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். அப்பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, என்னம்மா மரியம், ஏது இந்த உணவு, இன்னைக்குள்ள காலகட்டத்தில் கிடைக்காது, இந்த சீசன்ல விளையாத பழங்கள்லாம் சாப்பிட்டு அதிசயமாக இருக்கிறது, இந்த பழங்கள் எப்படி கிடைத்தது? கேட்ட மாத்திரத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் நாவுல இருந்து வந்த வார்த்தைகள், மூமினான பெண்கள் சிந்திக்க வேண்டிய எப்படிப்பட்ட வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறார்கள். கேட்ட மாத்திரத்தை சொல்றாங்க, மின் இந்தில்லாஹ், இதெல்லாம் என் ரப்பு கொடுத்தது. சொல்றாங்க, இன்னல்லாஹ யர்ஜுகு மா யஷாஉ பிகைரி ஹிசாப், நிச்சயமாக அல்லாஹ் தன் நாடியவருக்கு கணக்கின்றி ரிஸ்கை கொடுப்பான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய நாவுல இருந்து வருதுங்க. வீட்டு பெண்கள் தெரியும், அப்படி வந்துருமா, வீட்டுல நிறைய பொருள் இருக்குது, நிறைய பிரிச்சு புதுசா வாங்கி வச்சுட்டாங்க. ஒரு சொந்தக்காரங்க வெளியில இருந்து வர்றாங்க, வந்து கேக்குறாங்க, என்னமா பொருளை எப்படி வாங்கினீங்க? உடனே பெரிய வரலாறே சொல்லிடுவாங்க. இந்த பிரிச்சு எப்படி வாங்கணும் தெரியுமா, இந்த வாஷிங் மிஷின் எப்படி வாங்கணும் தெரியுமா, இங்க இருக்கிற பொருளை எப்படி, அப்படி ஒரு பெரிய வரலாறு பெருமை சொல்லுவாங்க. அல்லாஹ் கொடுத்தாங்கிற வார்த்தை வராது. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாமின் இந்தில்லாஹ், இதெல்லாம் ரப்பு கொடுத்தாங்க. ஈமானுடைய பெண்களுக்கு, மூமினான பெண்களுக்கு முன்னுதாரணம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து நாம் என்ன செய்ய, ஈமானை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்பொழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமானவங்க. இத கேட்ட மாத்திரம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்பதான் உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு வருது. என்ன தெரியுமா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை கிடையாது, அவங்களுக்கு வயது முதிர்ந்து போயிருச்சு, அவங்களுக்கு ஒரு குடு கிழவன் ஆயிட்டாங்க, புருவமுடி நரைச்சிருச்சு. அவங்க மனைவி மலடிங்கிற ஒரு பேர் வாங்கப்பட்டவங்க, அவங்களுக்கு பயங்கரமான வயது வந்த கிளவி ஆயிட்டு, வயது வந்த மூதாட்டி ஆகிவிட்டார்கள். அந்த நேரத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா, என்னை ரப்பு கொடுத்தான், இந்த சீசன்ல விளையாத பழத்தை ரப்பு கொடுத்தான் சொன்னாங்க இல்லையா, சொன்ன மாத்திரம் அதுக்கு பின்னாடி குழந்தைக்காக வேண்டி துவா செய்யறாங்க. அவங்க குழந்தை பாக்கியதுக்கு அல்லாஹ்விட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மிஹ்ராப்ல இருந்து துவா செஞ்சதாக வரலாற்றுல சொல்லி காட்டுறாங்க.
சகோதரர் என்னன்னு கேட்டீங்கன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமான், அவருடைய இபாதத், அவருடைய அந்த நடவடிக்கை நம்ம குர்ஆன் எடுத்து படிச்சோம்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ்வுடைய புகழ் துரைக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக உலகத்துல வாழ்ந்துட்டாங்கிறது விளங்கும் சகோதரர்களே. அப்படிப்பட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாமுங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நாடுறான். சொல்ல யோசிச்சு பார்க்க வேண்டும். இந்த உலகத்துல குழந்தை பிறக்கணும்னு சொன்னா உலகத்துடைய நியதி என்ன? உலகத்துடைய மருத்துவத்துடைய நியதி என்ன? ஆணு பெண்ணு சேரும். ஆணு பெண்ணு சேர்ந்தா தான் ஒரு குழந்தை தரிக்கும். அதான் நீங்க மருத்துவத்துடைய விதி, இந்த உலகத்துடைய நியதி. அல்லாஹ் தஆலா நாடி விட்டால் இந்த உலகத்துடைய நியதியை உடைத்து விடுவான். அவருடைய வல்லமையை கொண்டு இந்த நியதிகளை தாண்டி அவருடைய உதவி கிடைக்கும். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவான். இந்த உலகத்திலே தர்த்தீப்புகள் உடைக்கப்படும் அல்லாஹ்வுடைய வல்லமை வெளிப்படும் போது. அப்ப மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஆணு பெண்ணு சேர்ந்தா குழந்தை வரும் அப்படி நினைச்சுக்கிட்டு இந்த விதி அல்லாஹ் உடைக்கிறான். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தன் வல்லமையை கொண்டு ஒரு ஆணுடைய துணை இல்லாமல், ஆணுடைய எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் ஒரு குழந்தையை கொடுக்க அல்லாஹ் நாடி விட்டான். ஒரு குழந்தை கொடுக்க அல்லாஹ் நாடி விட்டான். இந்த பரிசுத்த குர்ஆன்ல அந்த அதாவது அந்த ஆல இம்ரான் அந்த அத்தியாயத்துல சொல்லி காட்டுறாங்க. ஆல இம்ரானுடைய சந்ததி அந்த வரலாறுல படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தையை கொடுக்க அல்லாஹ் நாடி நன்மாராயா சொல்லப்பட்ட செய்தியெல்லாம் வருது. இந்த இடத்துல கிறிஸ்தவர்களுடைய கற்பனை, இந்த இடத்துலதான் அவங்க கற்பனை செய்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு தந்தை இல்லாமல், ஆண் இல்லாமல் குழந்தை பிறந்துருச்சு. அப்ப எப்படி இதுக்கு தந்தை யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய வல்லமை என்று விளங்காமல், அல்லாஹ்வுடைய புகழாமல் தவறான கற்பனையில் போனார்கள். இந்த குழந்தைக்கு யார் தந்தை தெரியுமா? அல்லாஹ், தேவன், கடவுள், அவர்தான் தந்தைன்னு சொல்லி தவறான கற்பனைக்குள்ள போனதுனாலதான் இது தேவனுடைய குமாரன், அல்லாஹ்வுடைய பிள்ளை, அல்லாஹ்வுடைய மகன், அல்லாஹ்வுடைய குமாரன் என்று சொல்லி ஈசாவை கடவுளாக ஆக்கி விட்டார். இந்த இடத்துலதான் தடை புரள்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த ஈசாவை இந்த உலகத்துல அல்லாஹ் தன் வல்லமையை கொண்டு படைக்க நாடி ஆணுடைய துணை இல்லாம அல்லாஹ் நாடுனா படைப்பேன். நான் உன்னை படைப்பதற்கு எனக்கு என்ன தேவையில்லை? இந்த நியதி தேவையில்லை, இந்த உலகத்துல இந்த விதியை தேவையில்லை. அல்லாஹ் நாடி விட்டால் விதியை தாண்டி அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துல அந்த குழந்தை பிறகு அந்த குழந்தைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா குளிப்பதற்காண்டி ஒரு தூரமான அந்த பைத்துல் மக்தூஸ் தூரமான இடத்துக்கு போகும்போது ஒரு நற்செய்தி சொல்லப்படுது. அல்லாஹ் தஆலா மலக்க அனுப்பி என்ன சொல்றான்? இந்த மாதிரி மலக்கு அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மரியமே உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய கலிமாவை கொண்டு ஒரு ஆண் மகனை கொடுக்க போகிறான். தன்னுடைய குதிரத்தை கொண்டு ஒரு ஆண் மகனை கொடுக்க போகிறான். அந்த குழந்தை நற்பேறு பெற்ற குழந்தையா இருக்கும் சொல்லி நன்மாராயங்கள் பஷாரத்து சொல்லப்படுது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாத்திரத்துல இவங்க மனசுல என்ன சொல்ல தெரியுமா? அல்லாஹ்ட்ட அப்படியே பதறாங்க, யா அல்லாஹ், என்னை எந்த ஒரு ஆண் மகனும் தீண்டாதல, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? எந்த ஒரு ஆண் மகனும் தீண்டல, நான் கன்னியாக இருக்கிறேன், நான் உன்னை வணங்கி கொண்டிருக்கிறேன், நான் எந்த வழிகடியும் போல, அப்படி இருக்கும்போது எனக்கு குழந்தை எப்படி பிறக்கும்? அல்லாஹ் சொல்றாங்க, கால கதாலிக்கல்லாஹு யஹ்லுகு மயஷாஉ, அல்லாஹ் நாடி விட்டால் அப்படித்தான். அத பத்தி கேள்வி கேட்கக்கூடாது. இது எப்படி, என்ன, ஏது? கால கதாலிக்கல்லாஹு யஹ்லுகு மயஷாஉ, அல்லாஹ் நாடி விட்டான். குழந்தை கொடுக்க நாடினா முடிச்சு. அல்லாஹ் கொடுப்பான். அந்த குழந்தை நற்பேறு பெற்ற குழந்தையாக இருக்கும். நீங்கள் அதை நீங்க சுமக்க போகிறீர்கள் நற்செய்தி சொல்லப்பட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க? கர்ப்பம் தரிக்கிறாங்க. கர்ப்பம் தரிச்சு அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி என்ன ஆகுது? அவங்க குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய செய்தி சூரத்துல் மரியத்துல அல்லாஹ் சொல்றான். அந்த அத்தியாயத்துல சொல்றான். 19வது அத்தியாயத்துல 30ல இருந்து 30 வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை சுமக்கும்போது என்னென்ன தூற்று ஏச்சுக்கும் பேச்சுக்கு அந்த சமுதாயம் என்னென்ன பேசி இருக்கும். அல்லாஹ்வுடைய வல்லமையில குழந்தை உருவாகி சொன்னா அந்த சமுதாயம் நம்புமா? என்னென்னமோ அவதூறுகள் சொல்றாங்க. குழந்தையை பெற்றெடுத்துட்டாங்க. குழந்தையை பெற்றெடுத்து இப்ப ஊருக்குள்ள எப்படி குழந்தையை கொண்டு போறது? எப்படி ஊருக்குள்ள போனா மக்கள் என்ன பேசுவாங்க? என்னை ஏற்றுக்குருவாங்களா? சமுதாயத்தை ஏற்றுக்கொள்வார்களா? அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், நீங்க அந்த மலக்குமாரை சொல்ல சொல்லி அல்லாஹ் சொல்றான், நீங்க அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு ஊருக்குள்ள போங்க. மக்கள் என்ன கேள்வி கேட்டாலும் குழந்தையின் பக்கமாக சாடை காட்டுங்கள்.
நான் மௌனமாக நான் விரதம் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் குழந்தையின் பக்கம் சமிகை செய்யுங்கள். அந்த குழந்தையை பேச வைத்து உங்களுடைய கற்பை நிரூபிப்போம். நீங்கள் கற்பு கரசி, நீங்கள் வழி தவறாதவர்கள், நீங்கள் உத்தமி என்பதை இந்த குழந்தையை பேச வைத்து அற்புதமாக பேச வைத்து என்ன செய்வோம், உங்களுடைய அந்த கற்பை நாங்கள் நிரூபிப்போம் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி குழந்தை எடுத்துக்கொண்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஊருக்குள்ள போக சொல்றான். இது 19வது அத்தியாயத்துல 30-31 வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை எடுத்துக்கிட்டு அப்பதான் குழந்தை பெற்றெடுத்து அந்த நஞ்செல்லாம் தொடச்சிட்டு தொப்புள் கொடியை வெட்டி குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டு போறாங்க. என்ன அதிசயமா போல ஈசா நபி உருவாக்கப்பட்டதும் அதிசயம். அவர்கள் குழந்தை எடுத்துக்கிட்டு போறாங்க. ஊருக்குள்ள போனா அப்படி ஊரெல்லாம் கூட்டமா வந்துட்டாங்க. என்ன மரியமே, உங்க அத்தா எப்படி யோக்கியமானவர், உங்க அம்மா எப்படி பரிசுத்தமானவங்க, அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்து இப்படிப்பட்ட ஈனத்தனமா கதை செய்துட்டு வந்தாயே மரியமே, இப்படி காரியத்தை செய்யலாமா? அந்த மக்கள் எல்லாம் அப்படி புரியுறாங்க, வார்த்தைகளை கொட்டி தீக்குறாங்க, திட்டுறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒண்ணுமே சொல்லல. அவர்கள் மௌனம், நான் மௌன விரதம் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு குழந்தையின் பக்கம் சமிகை செய்கிறார்கள். குழந்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய வல்லமையை கொண்டு பேச வைத்தார். யோசிச்சு பாருங்க, ஈசா நபி உருவானதே, அவங்களை படைச்சதே அற்புதம். ஆணுடைய துணை இல்லாம பிறந்த குழந்தை தொப்புள் கொடி அப்பதான் வெட்டப்பட்டு நஞ்செல்லாம் தொடச்சு ஒரு கை குழந்தைய தூக்கி வரும்போது குழந்தை பேசுமா? குழந்தை பேசுறதுக்கு எத்தனை வருஷம்? தாய் சொல்லி கொடுத்து ஆனா ஆவனா ஈனா ஈனா சொல்லி கொடுத்து ஒரு பொருளா சொல்லி கொடுத்தோம்னாலே தத்தி தத்தி மழலை மொழியில பேசும். அப்படித்தான் உலகத்துல நியதி. ஆனா அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி பேச வைக்கல. ஒரு வாலிபர், ஒரு பெரிய நபி பேசுற மாதிரி பிஞ்சு குழந்தை, தொட்டில் குழந்தை பேசுகின்றது. அல்லாஹ் தஆலா பரிசுத்த குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 19வது குழந்தை பேசுது. என்ன பேசுறா? இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வின் அடிமையாக இருக்கின்றேன். முதல் வார்த்தை ஈசா நபி இந்த உலகத்துல பேசுற முதல் வார்த்தை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கின்றார். எப்பங்க அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கின்றார், என்னை நபியாக ஆக்கியிருக்கின்றார். நான் எங்கிருந்தாலும் நான் பரக்கத்தை பெற்றவன், நற்பாக்கிய முடியவன். நான் எங்கிருந்தாலும் நற்பாக்கிய முடியவன். நான் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் தொழுகையும் ஜக்காத்தை நிறைவேற்றும்படி அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். என்னை நன்மை செய்வதாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். என் துர்ப்பாக்கியவனாக அல்லாஹ் என்னை ஆக்கவில்லை சொல்லி ஈசா நபி குழந்தையாக இருக்கும் போது எந்த தங்கு தடையும் இல்லாமல் எந்த இதுல அழகான முறையில பேசுறாங்க. அழகான முறையில் ஒரு பெரிய வாலிபர் பேசினா, ஒரு பெரிய இறை தூதர் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அழகிய துணியில பேசி அந்த மக்கள்கிட்ட பேசுற பார்த்த மாத்திரத்துல அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், நிச்சயம் மரியம் பரிசுத்தமான பெண், அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டுதான் அந்த குழந்தை உருவாயிருக்கின்றது, அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டுதான் அந்த குழந்தை பேசுகின்றது. அல்லாஹ் தஆலா தொட்டில் குழந்தையாக பேச வைத்தார். அல்லாஹ்வுடைய வல்லமை இதெல்லாம் வந்து ஒரு குழந்தை பேசணும்னு சொன்னா என்னங்க உலகத்துல முடியுமா? பிறந்த குழந்தை என்னங்க தெரியாது. பிறந்த குழந்தைய கையில வச்சிருந்தா என்ன சொல்லுவோம்? குழந்தை தூங்கிருச்சா, குழந்தை எந்திரிச்சிச்சா, ஆடு தூங்கிருச்சா, ஆடு சாப்பிட்டுச்சா, ஆடு தடுங்கிற மாதிரி ஒரு மிருகத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையை தான் குழந்தை கூட கொடுப்போம். குழந்தை எந்திரிச்சிட்டாங்களா, குழந்தை சாப்பிட்டாங்களான்னு கேட்போமா? அந்த மதிப்பறியாத இருக்காது. ஏன்னா அது மிருகத்துக்கு சமமாக தான். அதாவது அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் தஆலா குழந்தையை வச்சிருப்பான். அந்த இடத்துல பேசக்கூடிய குழந்தைக்கு இருக்காது. அல்லாஹ் தஆலா வல்லமையை கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா பேச வைத்தான். அற்புதமாக பேசியது. அதன் மூலம் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் இறைவனுடைய உண்மையான அடியார், அவர்கள் மிகப்பெரிய கற்புக்கு மிகப்பெரிய ஒரு கற்புக்கு அரசியானவங்க, பத்தினி பெண் சொல்லி அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை தூய்மைப்படுத்தினார், குழந்தையை பேச வைத்து. அயல சகோதரர்களே, இந்த இடத்துல கிறிஸ்துவர் என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்ப சொன்னமா இல்லையா? அது எப்படி தெரியும்? அதாவது வந்து தந்தை இல்லாம எப்படி பிறக்கும்? தந்தை யாருன்னா அல்லாஹ் தான் தந்தை, அல்லாஹ் தான் தந்தைன்னு சொல்லி அந்த காலத்துல வந்த அந்த கிறிஸ்துவ மக்கள் ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகனாக பாவித்து ஈசா நபியை கடவுளாக வணங்கி வழிகட்டு போனாங்களா இல்லையா? அந்த மக்களுக்கு அல்லாஹ் பரிசுத்த குர்ஆன்ல அழகான லாஜிக்கான விவாதத்தை வைக்கிறான். லாஜிக் அறிவுபூர்வமான விவாதத்தை வைக்கிறான். ஓ மக்களே, நீங்கள் ஈசா நபி தந்தை இல்லாம பிறந்ததுனால அவரை கடவுளுடைய குமாரன் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். அல்லாஹ் பரிசுத்த குர்ஆன்ல சொல்லுகின்றான். பரிசுத்த குர்ஆன்ல 3வது அத்தியாயத்துல 59வது வசனத்தை சொல்லி காட்டுறான். அல்லாஹ்விடத்தில் ஈசாவுக்கு உதாரணம் ஆதமை போன்றவரே. நீங்க தந்தை இல்லாம பிறந்ததுனால அல்லாஹ்வுடைய குமாரன், அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு சொல்றீங்களா இல்லையா? இதை விட யாருக்கு ரொம்ப அருகதை இருக்கு தெரியுமா? நீங்க கடவுளுடைய குமாரன் விஷயத்துல நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துல உண்மையாளராக இருந்தால் ஆதம சொல்லுங்க பாக்குறான். ஏன் தெரியுமா? ஆதமுக்கு இவருக்காவது ஒரு பெண்ணுடைய கருவறையில உற்பத்தி ஆகி வந்தவங்க,
இவங்களாவது சிசு, அது குழந்தையில இருந்து சிசுவாகி வளர்ந்தவங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாயும் இல்ல தந்தையும் இல்ல. அல்லாஹ் தான் நேரடியாக மண்ணினால் படைத்து குன் ஃபயகுன் என்று சொன்னால் அவர் ஆதமாக உருவாகி விட்டார். நீங்க அல்லாஹ்வுடைய மகனாக சொல்வதாக இருந்தால் ஆதம சொல்லுங்க. ஆதம சொன்னா என்ன ஆகும்? ஆதமுடைய பிள்ளைகள் அத்தனை பேருமே என்ன ஆயிடுவோம்? நம்ம எல்லாம் அல்லாஹ்வுடைய குமாரராயிரும் சொல்லுவாங்களா? கிறிஸ்தவர் சொல்லுவாங்களா? அல்லாஹ் வாதத்தை வைக்கிறான், லாஜிக்கான வாதம். நீங்கள் ஈசாவை அல்லாஹ்வுடைய குமாரன் என்று சொல்லுவதில் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் இதுக்கு அதிக தகுதி படைத்தவர் ஈசா இல்ல, ஆதம் தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. ஆதம சொல்லுங்க பாப்போம். ஈசா நபி நஞ்சு பைக்குள்ள தாயுடைய கருப்பைக்குள்ள கடந்து வளர்ந்து சிசுவாயி பிறகு உருவாயி பிறகு குழந்தை ஆகி பிறகு சின்ன பிள்ளை வாலிப பருவம் தடைச்சு வந்தாங்க. ஆதமுக்கு அந்த எந்த விதமான பருவம் கிடையாது. எந்த குழந்தையுடைய கருவறை வாசத்தை பார்க்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக களிமண்ணால் படைக்கப்பட்டு அல்லாஹ் தஆலா சொன்ன பின்னமா கூலல் குன் ஃபயகுன் சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே வாலிபராக அவங்க நபியுடைய அந்த அந்த வயசுக்கு அந்த வாலிப பருவத்துல அப்படி வந்துட்டாங்க. அப்ப யார் அல்லாஹ்வுடைய குமாரன் சொல்ல? ஆதம தான் சொல்லணும். சொல்வீங்களா? அல்லாஹ் கேக்குறான், என்னப்பா நீங்க? அல்லாஹ் படைப்பாளன், அவன் யாருக்கும் மகனுடைய தேவையற்றவன். லம் எழுதி வலம் எழுது, யாரையும் பெறவில்லை, யாரால் பெறப்பட்டவனும் அல்ல. இந்த கருத்தை அல்லாஹ் தஆலா அழகான முறையில பரிசுத்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா முன்வைக்கிறான். சகோதரே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த உலகத்துக்கு வந்த பிரச்சாரம் என்ன, மக்களிடத்துல என்ன தாவா செய்தார்கள், எதன் பக்கம் மக்களை அழைத்தார்கள், பரிசுத்த குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். பரிசுத்த குர்ஆன்ல அதாவது 5வது அத்தியாயத்தை 74வது வசனத்தை சொல்லி காட்டுறான், நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குங்கள், அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஜனங்களிடத்துல கொடுத்த அழைப்பு என்ன தெரியுமா? ஏகத்துவத்தின் பக்கம், தௌஹீதின் பக்கம் மக்களை அழைத்தார்கள், இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார்கள். அதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சாரமாக இருந்தது. அத பரிசுத்த குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக பதிவு செய்கிறான். இன்னும் சொல்றாங்க அல்லாஹ் தஆலா பரிசுத்த குர்ஆன்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் என்ன செஞ்சாங்க? பின்னாடி வந்தவங்க கடவுளாக்கிட்டாங்க. ஈசா நபியை கடவுளாக்கினா கடவுளை பெற்றெடுத்த தாய் எப்படி இருக்கும்? அந்தமா அதோட பெரிய கடவுளா இருக்குன்னு சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் தாயா கடவுளாக ஆக்கி வணங்குனாங்களா இல்லையா? அந்த மக்களுக்கு இன்னொரு லாஜிக்கான அறிவுபூர்வமான விவாதத்தை அல்லாஹ் முன்வைக்கிறான். என்ன விவாதம் தெரியுமா? ஈசாவும் மரியமும் மனிதர்களைப் போல உணவு உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்களே, உணவு சாப்பிடக்கூடிய மக்களாக இருந்தாங்க. உணவு சாப்பிட்டால் மலஜலத்தை சுமப்பார்கள். மலஜலத்தை சுமந்து திரியக்கூடிய ஒரு படைப்பு எப்படி படைத்தவனாக ஆக முடியும், சிருஷ்டியாக ஆக முடியும்? அல்லாஹ் கேட்கிறான் பரிசுத்த குர்ஆன்ல 5வது அத்தியாயத்துல 75வது வசனத்தை சொல்லி காட்டுறான். ஈசாவும் மரியும் உணவு சாப்பிட்டார்களே, நீங்கள் பார்க்கவில்லையா? உணவு சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய மனிதன் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? சிந்திக்க மாட்டீர்களா? யோசிச்சு பாருங்க. உணவு சாப்பிட்டாலே என்ன இருக்குது? உணவு தேவையுடையவர். உணவு சாப்பிட்டாட்டி என்ன செய்யற? பலகீனமாயிருவாரு. உணவு சாப்பிட்டா மலமாகும், ஜலமாகும், மலத்தை சுமந்து வெளியேற்றிற்கு போகணும். இப்படி எல்லாம் பலகீனத்தை சுமந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி கடவுளாக இருக்க முடியும், படைத்தவனாக ஆக முடியும், சிருஷ்டியாக ஆக முடியும், சிருஷ்டி கர்த்தாவாக ஆக முடியும்? நீங்க சிருஷ்டி தானே. சிருஷ்டி கர்த்தாவுக்கு என்ன தேவையில்லை? எந்த உணவும் தேவையில்லை. அல்லாஹ் சமத், அல்லாஹ் தேவைகள் இருக்கிறவன். அல்லாஹ்வுக்கு சாப்பாடு தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, தூக்கம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அல்லாஹ் என்றும் நித்திய ஜீவனாக எந்த பலகீனம் இல்லாம இந்த முழு உலகத்தையும் பராமரித்துக் கொண்டு போஷித்துக் கொண்டு இந்த உலகத்தையே கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு உணவு சாப்பிட்டு மலஜலத்தை சுமக்கக்கூடிய ஈசாவை சமமாக்குகிறீர்களா? உணவு சாப்பிட்டு மலஜலத்தை சுமக்கக்கூடிய மரியத்தை நீங்க சமமாக்குகிறீர்களா? அல்லாஹ் பரிசுத்த குர்ஆன்ல கேட்கிறான். கிறிஸ்துவ மக்களை பார்த்து, ஈசா நபியை நம்பிக்கை கொண்ட மக்களை பார்த்து அறிவுபூர்வமான விவாதத்தை முன்வைக்கிறார். பதில் சொல்ல முடியுமா? அயல சகோதரர்களே, இந்த உலகத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தியும் அவருடைய குடும்பத்தாரை பத்தி அதிகமான வரலாறுகளை சொல்லி தெளிவு கொடுக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதை படித்த முஸ்லிம்கள் கிறிஸ்துவ மக்கள்கிட்ட நெருக்கமாக பழகுகிறோம். அந்த மக்களிடத்த சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர்கள்? உணவு சாப்பிட்டார்களே, அவர் தூங்கினார்களே, பலகீனம் அடைந்தார்களே. இந்த உலகத்துல பருவங்கள் ஒவ்வொரு பருவமா கடந்து வந்தாலே கடவுளுக்கு இதெல்லாம் உகந்தது அல்ல, உகந்தவை கிடையாது. படைத்தவன் என்று நிலையானவனே, படைத்தவனுக்கு தேவையில்லைங்கிற அந்த கருத்துக்களை முன்வைத்து அந்த மக்களை தௌஹீதின் பக்கம் வென்றெடுக்க வேண்டிய அந்த ஒரு கடமை நமக்கு இருக்கு சகோதரர்களே. முஸ்லிம்கள் என்பவர்கள் கிறிஸ்துவ மக்களுக்கு நெருக்கமானவர்கள். நாம அந்த சத்தியத்தை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி அந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம் தௌஹீதின் பக்கம் வென்றெடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய நன்மக்களால் அமையலாம் ஆக்கியலவானா என்று கூறி என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துல பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது அவர்களை அந்த ரோமர்கள் அந்த யூதர்கள் எல்லாம் சேர்ந்து சூழ்ச்சி செய்து கொலை செய்வதற்கான முயற்சி செய்யறாங்க. ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் பக்கம் ஒரு பெரிய கூட்டம் குடிக்கிறது, அவர்கள் தௌஹீத் பக்க மக்களை வென்றெடுக்கிறார்கள். அப்ப இதை பார்க்கும்போது எப்படியாவது கொலை செய்வதற்காண்டி ஈசா நபி என்ன செய்யறாங்க, அவர்கள் அதுக்காண்டி மரண தண்டனை விதிச்சு அந்த ரோமர்களுடைய மரண தண்டனை வந்து சிலுவையில ஏற்றுவாங்க, சிலுவையில ஏற்றி கொள்வார்கள். அந்த மாதிரி சிலுவையில ஏற்றி கொள்ளக்கூடிய அந்த ஒரு தண்டனையை ஈசா நபிக்கு விதிக்கிறார்கள். யூதர்கள் அந்த ரோமர்கள் எல்லாம் சேர்ந்து விதிச்சு ஈசா நபியை கொலை செய்வதற்காண்டி அவர்கள் ஆயத்தமாகும் போது அல்லாஹ் தஆலா பரிசுத்த குர்ஆனில் சொல்லுகிறான், அவர்களை நான் வானுலகிற்கு உயர்த்தி கொண்டேன். அல்லாஹ் பரிசுத்த குர்ஆன்ல சொல்லும் போது, பரிசுத்த குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 157வது வசனத்தை சொல்லி காட்டுறான், வமா கதலூஹு வமா ஸலபூஹு வலாகின் சுப்பிஹ லஹு. நிச்சயமாக ஈசாவை யாரும் கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை, அவர்களுக்கு ஒருவன் ஒப்பாக்கப்பட்டான். ஈசா நபிய மாறி ஒருத்தருடைய உருவத்தை மாற்றி அந்த தண்டனையில் அவன் தான் தண்டனைக்கு ஆளானான். ஈசா நபி அவர் கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவில்லைங்கிற கருத்தை அழுத்தம் திருத்தமாக குர்ஆன் பதிவு செய்கிறது. இதை படிக்கும் போது கிறிஸ்து உலகம் ஆட்டங்காக அவருடைய முழு நம்பிக்கையுமே இந்த சிலுவையை அந்த மரணத்தை வைத்துத்தான் அவர் ஸ்தாபித்திருக்கிறார்கள். அதை உடைத்து சின்னவனமாக்குகிறது. இதனாலதான் என்ன செய்யறாங்க, அப்படி அதாவது நமக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பத்தினி கன்னி மரியம் அலைஹிஸ்ஸலாம் பரிசுத்தமானவர்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஆபிதன் புகழக்கூடிய நம்மளை வெறுத்து விட்டு நம்முடைய சகோதரர்கள் யூதரோடு தொடர்பு வைக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இதான் காரணம். நீங்க நல்லவங்க சொல்றீங்க, ஆனா இந்த கருத்தை முன்வைக்கிறீங்க. அல்லாஹ் பரிசுத்த குர்ஆன்ல என்ன சொல்றான், அவர்கள் ஈசாவை அவர் கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை, அவர்களுக்கு ஒரு ஒப்பாக்கப்பட்டாங்கிற வசனம் தான் எங்களுக்கு என்ன, எங்களால தாங்க முடியல, எங்களுடைய அனைத்து விதமான சித்தாந்தம் உடைத்து நொறுக்கப்படுகிறது. அல்லாஹ் சத்தியத்தை சொல்றான். இது சத்தியம்ங்கிறது அவங்க வேதத்திலே இருக்கு. சிலுவையில அறையப்பட்டது ஈசாவா அப்படிங்கிற சந்தேகம் இப்ப வரைக்கும் எல்லா விதமான கிறிஸ்துவ மத குருமார்கிட்டையும் இந்த சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கு. அதுக்கு உதாரணமாக அவருடைய பைபிள்ல மத்தேயு சுவிசேஷத்துல 27வது அத்தியாயம் 46 வசனத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில அறையப்பட்ட பின்னாடி யாருமே சகிக்க முடியாத வார்த்தையை சொல்றாங்க. அதுக்கு யாரும் பதில் கொடுக்க முடியல. ஏலி ஏலி லாமா சபக்தானிங்கிறார். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு உரத்த குரலில் கூறினார், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றார். அதனுடைய அர்த்தம் என்ன சொன்னா, தேவனே தேவனே என்னை ஏன் கைவிட்டீர், இந்த வார்த்தையை சொன்னார். ஈசா நபி தன் வாழ்நாள்ல ஒரு தடவை கூட அல்லாஹ் தஆலா அவரை கைவிடவில்லை, அவரை வெறுக்கவில்லை. ஈசா நபிக்கு எல்லா நேரம் அல்லாஹ் தஆலா உதவி செய்து கொண்டே இருந்தான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொண்டிருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்படும் போது வார்த்தை சொல்லுவார்களா? ஒரு நபியுடைய வாயிலிருந்து வார்த்தை வருமானா ஒருபோது வராது. ஆனா இந்த வார்த்தை சொன்னதாக அவங்களுடைய வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதுக்கு அவங்க பதில் சொல்ல முடியல. அதனால குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வாக்கியம், குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு இதான் உண்மையானது. ஈசா நபியை யாரும் சிலுவையில் அறையவும் இல்லை, அவரை கொல்லவும் இல்லை. அவர்கள் வானுகளுக்கு, அப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானுகளுக்கு உயர்த்தப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் பயணத்தின் போது ஈசா நபியை பார்த்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் உலகத்துக்கு வந்து தான் தெளிவுபடுத்துவாங்க. ஆனா இந்த கருத்தெல்லாம் காதுல வாங்காம ஈசா நபி வானூருக்கு உயர்த்தப்பட்டாங்கிற விஷயத்தெல்லாம் அவர்கள் மறந்துவிட்டு இவர் என்ன செஞ்சாங்க, இவர்கள் சொந்தமாக ஈசா நபிக்கு பின்னாடி 300 வருஷத்துக்கு பின்னாடி இவர்களாக சித்தாந்தத்தை உருவாக்கி இந்த மாதிரி ஒரு கொள்கையை, அந்த கிறிஸ்துவ கொள்கையை ஸ்தாபித்திருக்கிறார்கள். அயன சோதனை இதை பற்றி மறுமையில விசாரிப்பு அல்லாஹ் தஆலா பரிசுத்த குர்ஆன்ல சொல்றான். பரிசுத்த குர்ஆன்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல மறுமை நாள்ல விசாரணை பண்ணக்கூடிய செய்தியை பரிசுத்த குர்ஆன்ல 5வது அத்தியாயத்துல 116வது வசனத்தை சொல்லி காட்டுறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுமை நாளே மஹ்ஷர் மைதானத்தில் கொண்டு நிறுத்தப்படுவார்கள். அல்லாஹ் கேட்பா, ஈசாவே நீங்கள் மக்களிடத்தில் சொன்னீர்களா, உங்களையும் தாயாரையும் வணங்கும்படி சொன்னீர்களா? அல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை குற்றவாளி கொண்டு நிறுத்தி அல்லாஹ் கேட்கிறான், ஈசாவே நீங்கள் ஜனங்கிட்ட எடுத்து போய் சொன்னீங்களா, உங்களையும் அம்மாயை வணங்கும்படி சொன்னீங்களா? கேட்ட மாத்திரத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்வாங்க, யா அல்லாஹ் எனக்கு கட்டளையிடாத, எனக்கு அனுமதி இல்லாத ஒரு வார்த்தை கூட ஜனங்கிட்ட சொல்லவில்லை. நான் ஜனங்கள்ட்ட என்ன பேசுறேன் என்பதை நீ அறிவாய். நிச்சயமாக மறைவான ஞானமுள்ளவன் நீதான். என்னுடைய உள்ளத்தில் உள்ளதை நீ அறிவாய், உன்னுடைய உள்ளத்தில் உள்ளதை நான் அறிய மாட்டேன். நான் ஒருபோதும் அப்படி சொல்லவில்லை என்று சொல்லி மறுதலிப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுமை நாள் அல்லாஹ் தஆலா மஹ்ஷர்ல அல்லாஹ் விசாரிப்பான். ஈசா நபிக்கு மாத்திரம் விசாரணை நினைச்சிடாதீங்க. இந்த உலகத்துல யாரும் நல்லடியார்கள் என்று வந்து அவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்துல யாராவது ஷிர்க் செய்யறார்களோ அந்த நல்லடியாரா கூப்பிட்டு தலை கேட்பான்.
மொயினாண்டவர்களுக்கு நீங்க தர்கா கட்டி கொடியேற்றம் செஞ்சு அதுக்கு மௌலிது ஓதி அது பெருசா கொண்டாடுறீங்களா? நாளைக்கு ஆஜராக்கப்படுவார்கள். முஹைதீனே, நீங்கள் ஜனங்களுக்கு பிரச்சாரம் பண்ணீங்களா? உங்களுக்கு ஒரு தர்கா கட்ட சொல்லி, உங்களுக்கு ஒரு மௌலிது ஓத சொல்லி, உங்களை வணங்க சொல்லி, உங்களது கையெழுத்த சொல்லி நீங்கள் ஜனங்களுக்கு சொன்னீர்களா என்று அவரது கேட்கப்படும். அவர் சொல்வார்கள், யா அல்லாஹ், இதை நாங்கள் பிரச்சாரம் செய்யவில்லை. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை தான் ஜனங்களுக்கு ஏத்தி வைத்தோம். எங்களுக்கு பின்னாடி வந்தவர்கள் வழி தவறி விட்டார்கள் சொல்லி தப்பிச்சிருவாங்க. அவர்கள் பேரை சொல்லி யாரெல்லாம் உலகத்திலே வழி கெடுத்தார்களோ அவர்கள் எல்லாம் பிடிச்சிருவான். அவங்க பேரை சொல்லி அவர்கள் சொல்லல. ஈசா நபி சொல்றாங்களா இல்லையா, ஈசாவே இப்படி நீங்க சொன்னீங்களான்னு கேட்ட மாத்திரது ஈசா நபிக்கு மாத்திரது விசாரணை நினைச்சிடாதீங்க. உலகத்துல வந்து ஒவ்வொரு நல்லடியார்களையும் யாரெல்லாம் வைத்து உலகத்துல வணங்குகிறார்களோ, நல்லடியார்களுக்கு யாரெல்லாம் ஆலயங்கள் கட்டி உலகத்துல தர்காக்கள் கட்டி யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அந்த நல்லடியாரெல்லாம் கேட்பான், நீங்க இதை செய்ய சொன்னீங்களா? உங்களுக்கு ஒரு ஆலயம் கட்ட சொன்னீங்களா? உங்களுக்கு கபரை உயர்த்தி கட்ட சொன்னீர்களா? உங்க இடத்துல கையேந்துபடியா ஜனங்கிட்ட இதைத்தான் நீங்க உபதேசம் செஞ்சீர்களா சொல்லும் போது அவர்கள் மறுதளிப்பார்கள். நிச்சயமா எல்லாம் இதை செய்யவே இல்லை, நான் சொல்லவே இல்லை, எனக்கு தெரியாது யாரெல்லாம். நிச்சயமா என்ன பேசுறேன் என்பதை நீ அறிவாய். என்னுடைய காலகட்டத்தை ஜனங்கிடத்துல இஸ்லாத்தை சொன்னேன், எனக்கு பின்னாடி என் பேரை சொல்லி வழிகட்டி விட்டார்கள் சொல்லி ஈசா நபி மறுத்தது மாதிரி ஒவ்வொரு நல்லடியாக மறுத்து விடுவார்கள். யாரெல்லாம் இந்த சைத்தானுடைய பேச்சை கேட்டு வழி தவறி போனார்களோ அவர்கள் சைத்தானோடு சேர்ந்து நஷ்டவாளியாகி விடுவார்கள். அப்படி விஷயத்தை படிப்படியாக பெற்றுக்கொள்ள சகோதரர்களே. அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தியான தெளிவு பயோடேட்டா முழுக்க நமக்கு பரிசுத்த குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இரண்டாம் வருகை இந்த உலகத்துக்கு வந்து இந்த கிறிஸ்துவ சமூகத்தை தெளிவுபடுத்துவாங்க. அவங்க இரண்டாம் வருகையின் போது முஸ்லிம்ல புகார் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை கொல்வதற்காக வருவார்கள், சிலுவையை உடைப்பார்கள், பன்றியை கொல்வார்கள், ஜிஸ்யா வரியை தவிர்ப்பார்கள். எப்படி பார்த்தேன் நிறைய அவங்களுக்கு பார்த்தேன் சொன்ன நன்மாராயங்கள் உலகத்துல வந்து செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, எவ்வளவு காலங்கள் வாழ்வார்கள். இரண்டாம் வருகை எதிர்பார்த்து நம்மளும் இருக்கிறோம், அவங்க கிறிஸ்துவ மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்துல வெற்றியாளர்களாக எந்த சமுதாயத்தில் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள் என்று சொன்னால் முஸ்லிம் சமுதாயத்தில் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள், முஸ்லிம் சமுதாயத்தில் தலைமை தாங்குவார்கள், தலைமை தாங்கி தஜ்ஜாலை கொள்வார்கள். அப்படிப்பட்ட செய்தி எல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்குது. அயலா சகோதரர்களே, ஈசா நபியை பத்தி வருஷம் இந்த உலகம் முழுக்க டிசம்பர் 25 பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, பாக்குறோம். அவங்க வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய சகோதரலாம் பாக்குறோம். எப்படி வாழ்த்து சொல்றோம்? இவ்வளவு பெரிய வழி தவறி போய் நரகத்தின் பக்கம் போகக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்கு சத்தியத்தை சொல்லி உண்மையின் பக்கம் தௌஹீதின் பக்கம் வென்றெடுக்க வேண்டிய நாம அவங்களோட தோல் சேர்த்து தோல் கோர்த்து என்ன செய்யறோம்? சத்தியத்தை சொல்லாம நம்ம உலகத்தை நண்பரா வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனால அந்த மக்களுக்கு உண்மையான நட்பு இருக்கு என்று சொன்னால் இந்த சத்தியமான குர்ஆனுடைய வசனங்களை, குர்ஆனுடைய உண்மையான செய்திகளை எடுத்து சொல்லி அந்த மக்களை சத்தியத்தின் பக்கம் உண்மையை கொண்டு சேர்க்க வேண்டிய ஒவ்வொரு பொறுப்பு நமக்களா இருக்குது என்று கூறி அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களா நம்ம எல்லாம் ஆக்கியல்வானா என்று கூறி ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.